ஹாய் காய்ஸ், நான் உங்க டேனியல். அவங்க டேவிட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு துளிமை உரிமையாய் கடமையாய் உண்மையாய் வாக்களிப்போம். நாட்டில் ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை தேர்தல், ஒற்றை கட்சி, ஒற்றை தலைமை என்ற நிலைப்பாட்டை அகற்றறிவோம். நாம் யாருக்கு வாக்களிக்க கூடாது? சுதந்திரம், சமதர்மம், சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம், சமய சார்பன்மை, அரசியலமைப்பு சட்டங்களை மதிக்காமல் மாற்ற துடிப்பவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது. கல்வியில் இந்திய வரலாற்றை மாற்றுபவர்களுக்கு, புதிய கல்வி திட்டம் வழியாக 3, 5, 8 வகுப்புகளுக்கு தேர்வு வைத்து அடிமட்டத்து மக்களை வடிகட்டுபவர்களுக்கு, நீட் தேர்வு வழியாக ஏழை மாணவர்களை முன்னேற விடாமல் தடுப்பவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது. ஜிஎஸ்டி போன்றவற்றால் சிறு குறு தொழில்களை முடக்கியவர்களுக்கு நாம் வாக்களிக்க கூடாது. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. நம் நாட்டையும் அரசியல் சாசனத்தையும் அரசமைப்பையும் முற்றிலும் போட்டி போடுகிற ஒரு வரலாற்று நிகழ்வாக இதனை நாம் பார்க்க வேண்டும். இது நம் நாடு. இந்த அரசமைப்பு குடிமக்கள் அனைவருக்கும் சொந்தம். வாக்களிப்பது நம் உரிமை மட்டுமல்ல, நம் கடமையும் கூட. வாக்குரிமை சாமானியருக்கு கிடைத்த அதிகாரம், அதை வீணாக்க கூடாது. கட்டாயம் வாக்களிப்போம். ஓட்டு நோட்டுக்கு விலை போகாமல் நேர்மைக்கு விலை போகட்டும். சிந்தித்து வாக்களிப்பு. ஓட்டு போடாமல் இருந்திடாது, ஓட்டு போட மறந்திடாது. வாக்களிப்பது குடிமக்கள் கடமை. குடிமக்கள் குறைகளை தீர்ப்பது வெற்றி பெறும் குடிமகனின் கடமை. ஒரு ஓட்டில் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என அசால்ட்டாக இருந்து விடாது. உன்னை போல் 10 பேர் நினைத்து விட்டால் அதுவே மோசமான மாற்றத்தின் தொடக்கம். என்ன நடந்திருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சிந்தித்து பின் விரலை நீக்கி மனதில் உறுதி வேண்டும். மனசாட்சியுடன் வாக்களிக்க வேண்டும். கண்ணியத்துடன் வாக்களியுங்கள். விரல் நுனியில் தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம். தீர்ப்பு எழுத வேண்டிய நாள் ஏப்ரல் 19.